மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். யாழினி, என்னம்மா தூசியை துடைக்க சொன்னா பாத்திரத்துக்கு தடவி கொடுத்துக்கிட்டு இருக்க? அது ரூம்ல கண்ணாடி தவறி கீழே விழுந்துச்சுல்ல அத்தை. அதுக்கு அம்மா என்ன ரொம்ப திட்டிட்டாங்க. அதான் பயந்து போய் ரொம்ப பொறுமையா தொடச்சிட்டு இருக்கேன். உங்க அம்மாவுக்கு கண்ணாடி உடையக்கூடாது, தலையில வச்சிருக்கிற பூ வாடக்கூடாது. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நாள் முழுக்க அதை பத்தியே சொல்லி சொல்லி பொலம்பி தீத்துருவா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. நானா சொன்னா என்ன திட்டுவாங்க. நீங்களே அம்மா கிட்ட புலம்பாம இருக்க சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. உங்க அம்மா இங்க இல்ல, இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, அவ புலம்பல்ல உடையாத கண்ணாடி கூட தன்னால உடைஞ்சிருக்கும். சரிதான். என்ன வல்லவா மாமா, உங்க அத்தையா சிரிக்கிறது? ஆமா மாமா, பூஜை ரூம்ல யாழ்னியோட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதே புனிதா மட்டும் நேரம் இங்க இருந்திருந்தா சீனே வேற. டேய் மவன, நீ அத்தைய கிண்டல் பண்ணி பேசுற விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வை, உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவா பாத்துக்க. அப்பா, அத்தைக்கு இங்க நடக்கிற நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், உப்பு கண்டம் நீதான். பிள்ளைக்கு பதிலா தொல்லைய பெற்றிருக்கிற. என்னை எதிர்த்து பேசுறதுல எவ்வளவு சந்தோஷம் இவனுக்கு. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம போன பாப்போம். யாழினி, இன்னைக்கு பூஜைக்கு என்ன ஸ்வீட் பண்ணலாம்? அத்தை, சக்கரை பொங்கல் வைங்களே ப்ளீஸ். சரிடா, நீ சொல்லிட்டல்ல, அத்தை அதையே பண்ணிடுறேன். தேங்க்ஸ் அத்தை. அத்தை, புனிதாக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? கிளம்புற நேரம்தான், வந்துருவா. சரி அத்தை, நான் போய் பொங்கலுக்கு வெல்லம் உடைச்சு வைக்கிறேன். சரிம்மா. யாரு இது? மாமா, புனிதா தான் கால் பண்றா மாமா. இங்கதான் வெள்ளிக்கிழமைன்னா புனிதா வந்து விளக்கேற்றணும்னு ஒரு வினோத பழக்கம் இருக்குல்ல, அதுக்காக கால் பண்ணிருப்பா. உன் அத்தை கிட்ட கொண்டு போய் கொடு. அத்தை, என்ன வல்லவா? உங்களுக்கு புனிதா போன் பண்ணிருக்கா, வாங்க. ஓ, புனிதா கிளம்பிட்டா போல இருக்கு. வாங்க, வரேன்டா. அத்தை, இந்தாங்க. சொல்லுமா புனிதா, ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டியா? எங்க வந்துட்டு இருக்கடாமா? மா, அது வந்து என்னம்மா, இன்னும் கிளம்பலையா? இல்லம்மா, கிளம்பிட்டேன். ம். ஆனா விளக்கேத்த கபிலன் வீட்டுக்கு போறேன். என்னது, அங்கயா? ஆமாம்மா, பெரியசாமி மாமா கபிலன் அம்மா ஏத்தின விளக்க எடுத்து வச்சிருக்காராம். அதை வந்து ஏத்த முடியுமான்னு கேட்டாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடு புனிதா. நீ நம்ம வீட்டுக்கு தான் வந்து விளக்கு ஏத்தணும். கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. அம்மா, மாமா கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேம்மா. அங்கதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓ, அப்போ தகவல் சொல்லதான் அம்மாக்கு நீ கால் பண்ணிருக்க, அப்படிதானே? சாரிம்மா, எதுவா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். புனிதா, ஏன் புனிதா வச்சுட்டாளே. பாரு, புனிதா அப்படி என்ன சொன்னா? இப்ப என்ன, விளக்கேத்த போகலன்னா என்ன? இப்போ என்ன மாரகதம், என்ன விளக்கேத்த எங்க? புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல. என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுல அவங்க அப்பா புனிதாவை விளக்கேத்த கூப்பிட்டுருக்காராம். இவளும் அங்க கிளம்பி போறா. ஓ, இதுதான் விஷயமா? இருக்கட்டும். மரகதா, அவங்க வீட்டுக்கு ஒரே மருமவ புனிதா தானே, அதனால மாப்பிள்ளை ஆசையா கூப்பிட்டுருப்பாரு. போவர் தானே நாய. அதானே, அது சரி. எப்பவும் தப்பு தப்பா யோசிக்கிற என் அப்பாவே சரியா சொல்றாரு. அத்த, எப்படியும் புனிதா விளக்கேத்திட்டு இங்க தானே வரப்போறா, கவலைப்படாதீங்க. அப்புறம் என்ன, விடுங்க. அத்தை, வெள்ளத்தை உடைச்சு துருவி வச்சுட்டேன். தேங்காயும் துருவிரட்டுமா? ஸ்வீட்டும் வேணாம், ஒன்னும் வேணாம். புனிதாவே வரல, அவளுக்காக தானே ஆசை ஆசையா ஸ்வீட் பண்ணணும்னு நினைச்சேன். அவளே வரலன்னா அப்புறம் எதுக்கு ஸ்வீட்டு? ஒன்னும் வேணாம். யாழ்னிமா, புனிதா அவ வீட்டுக்கு விளக்கேத்து இல்ல, மாப்பிள்ள இல்ல, புது மாப்பிள்ள வீட்டுக்கு அங்க விளக்கேத்த கூப்பிட்டு இருக்காங்களா, அங்க போயிருக்கிறா. அதான் மரகத வருத்தமா இருக்கிறா.
மரகதா, என்ன நீ இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டுக்கிட்டு? என்னதான் நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எந்த பொண்ணுக்கும் புகுந்த வீடு தானே எல்லாம். இது எப்படி பார்த்தாலும் அம்மா வீடு, பிறந்த வீடு தானே. இல்ல இயல்பு சொன்ன அப்படித்தானே பொதுவா. அண்ணே, எக்காரணத்தை கொண்டும் அதை சொல்லாதே. என்னைக்கா இருந்தாலும் இது என் பொண்ணு புனிதாவோட வீடுதான். இத பாரு, நீ 1000 சொல்லலாம். அத்தி பூத்த மாதிரி நாச்சிமுத்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் சொன்னதுலயும் ஒரு உண்மை இருக்கு. இத பாரு, புனிதாவை உன் பொண்ணா மட்டும் பாக்குற. அவ இன்னொரு விட்டு மருமக. அது என்னைக்கு உன் புத்தியில ஏறுதோ அன்னைக்குதான் எல்லாருக்கும் நிம்மதி. ஒரு விளக்கேத்துற விஷயத்துக்காக மாமா உன்னை கிளம்பி வர சொல்லிட்டேன்னு நினைக்காத. இந்த விளக்கை ஏத்தும் போதெல்லாம் உன் அத்தை இந்த வீட்டுக்கு வர போற மருமக விளக்கேத்த போறத நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ போன பிறகு அவ ஞாபகம் வருதேன்னு பரன்ல எடுத்து வச்சிட்டேம்மா. இன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணும்போது தான் என் கண்ணில் பட்டுச்சு. அதை பார்த்ததும் உன் அத்தை ஏதோ என்கிட்ட சொல்ற மாதிரியே தோணுச்சுமா. அதான் உன்னை வர சொன்னேன். மாமா, இதுக்கு நீங்க இவ்ளோ பெரிய விளக்கம்லாம் கொடுக்கணுமா? இது என்னோட வீடு. இங்கே உரிமையா நீங்க என்ன வேணாலும் செய்ய சொல்லலாம். அண்ணி விளக்கேத்துங்க அண்ணி. ம்.